ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கைரிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்சி ரவையில் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் 5, கேரட் 1 எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் எண்ணெய். ஒரு பேனில் ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 2 மினிட்ஸ் கழிச்சு ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரவை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரியணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வாட்டிட்டு ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கி முடிச்சுட்டு கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ், அப்புறம் தக்காளி 4த்தையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அது கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதால சீக்கிரமாக வேகும். ஒன்ஸ் கலரி விட்டால் போதும். ஒரு கப் ரவை ஆட் பண்ணியிருக்கிறதால நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொதிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது காய்கறி எல்லாம் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரவையை போடணும். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் ரவையை எடுத்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதே ரவையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டி தட்டக்கூடாது.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ரவை நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாம் ஃபுல் கிளியர் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. சூப்பரான பன்சி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.